guys, welcome back to another vlog from Kadai Poma. என்னோட பேர் ஐஸ்வர்யா, நான் ஒரு B.tech CSE graduate. ஸோ இந்த ஸ்டடி vlogல நான் என்னோட ஜாவா ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் ப்ரீவியஸ் ஸ்டடி vlogலேயே வந்துட்டு நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ரிசோர்ஸஸ், நோட் டேக்கிங் மெத்தட்ஸ், ஸ்டடி ட்ராக்கர்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு எஃபெக்டிவாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லெக்சர் கவனிக்கும் போதே அப்பப்போ வீடியோவை பாஸ் பண்ணி நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோவில் காமிக்கிறாங்களோ அது எல்லாமே நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் லெக்சர் கவனிப்பேன். அண்ட் லெக்சர் கவனிக்கும் போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்துட்டு நான் பென்சிலில் நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டெர்மினாலஜிஸ் இல்லைனா கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் பிளாக் கலர் பெனில் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிங்க் கலர் பெனில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பிகஸ்ட் சேலஞ்சே அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிளனேட்டரி டயக்ராம்ஸ்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கு எல்லாமே போரிங் ஸ்டஃப் மாதிரி பிளாக் டயக்ராம்ஸ் இல்லை ஆர்கிடெக்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் என்னோட நோட்ஸில் எந்த அளவுக்கு மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்க முடியுதோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன். அண்ட் கான்செப்ட்ஸ் ஓரியன்ட் இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு டாட்டட் பாக்ஸ் எல்லாம் க்ளவுட்ஸ் அந்த மாதிரி போட்டு நான் எடுத்துப்பேன். ஸோ தட் என்னோட நோட்ஸ் பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எப்போவுமே வந்துட்டு நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. உங்களுக்கு மினிமலாக நோட்ஸ் எடுக்க தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு பென் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரும் நோட்ஸ் தான். இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை நோட்ஸை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுக்கிற ப்ராக்டிஸ் எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பயங்கர ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால பெருசாக டைம் கன்சியூம் ஆகாது. பிகாஸ் நிறைய பேர் வந்து நோட்ஸை டெக்கரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்ப்பாங்கன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும், இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் இப்போலேருந்தே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் லாங் ரனில் உங்களுக்கு இது பயங்கரமாக ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களோட நோட்ஸை நீங்கள் பயங்கர நீட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் இதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்ட் எண்ட் ஆஃப் த டாபிக், நான் எடுத்த நோட்ஸ் எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நான் எடுத்த நோட்ஸ் கவனித்த லெக்சர்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் நான் அடுத்த டாபிக் எடுத்து படிப்பேன். அப்படி எனக்கு புரியலைனாக்கா நான் அகெயின் அண்ட் அகெயின் அந்த லெக்சரை கவனிப்பேன். இன்கேஸ் எனக்கு அந்த லெக்சர் கவனிச்சும் புரியலை அப்படின்னாக்கா வேறு ஏதாச்சும் வீடியோ இருக்கா அப்படின்னு ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அதுலேயும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதையும் நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த நோட்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறது எல்லாமே ஃப்யூச்சரில் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா லேட்டராக நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஹே கைஸ், ஆக்சுவலி நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். பிகாஸ் கீழே பயங்கர டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னாக்க டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ஜாவாவில் இருக்கிறது அவங்க ஜஸ்ட் 4 minutesல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வந்து என்னால் யூனோ கான்செப்ட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்க முடியல. ஸோ ஐம் கோயிங் டு ரெஃபர் சம் அதர் வீடியோ. டியூட்டோரியல்ஸ் பாயிண்டில் தான் நான் இப்போ ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்துட்டு இன்கேஸ் அதுலேருந்து எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுது அப்படின்னாக்கா நான் அந்த லிங்க்கையும் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் லேர்ன் அபவுட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஜாவா யூ கேன் ரெஃபர் டு தட் வீடியோ. எனிவேஸ் கைஸ், இன்னைக்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் திங்ஸ் டன். எல்லாருக்குமே படிக்கிறப்போ ஃபோன்ஸ் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே நான் படிக்கிறப்போ ஃபோனை டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுருவேன். ஸோ எந்த கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் என்ன அது டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. அதர்வைஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நான் சம்டைம்ஸ் ஃபாரஸ்ட் ஆப் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஃபாரஸ்ட் ஆப் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் ஆப் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப் ஆக்சுவலி
ஆக்சுவலி யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து வளர்ப்போம். பட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிளான்ட் வந்து செத்து போயிடும். ஸோ எனக்கு என்னோட பிளான்ட்டை கொல்ல வேண்டாம், அதனால நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் முடிச்சாச்சு. ரொம்ப சப்பையான ஒரு டாபிக் தான், பட் ஏன் என்னால் அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்க முடியலன்னு தெரில. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டாக தான் இருந்தது. அண்ட் டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு கோட் ஆர்கேடின்னு சொல்லிட்டு அதில் தான் சூப்பராக நீட்டாக கிறிஸ்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யா, அடுத்து வந்துட்டு ஐ ஹாவ் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் தான் அடுத்து நான் படிக்க போகிறேன். சோஃபார் நம்ம வந்துட்டு வெறும் 3 டாபிக் தான் முடிச்சிருக்கோம். ஓ மை காட். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 30 minutes வந்துட்டு நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோட தேர்ட் 30 minutes டைமர். அண்ட் என்னோட டேட்டா டைப்ஸில் வந்து ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ், அதுக்கப்புறமா டேட்டா டைப் கன்வர்ஷனில் எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ டோட்டலி ஒரு அரௌண்ட் 15 minutes கிட்ட லெக்சர் போகும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மொத்தமாக ஐ எம் ஹேவிங் லைக் 30 minutes டைமர். ஸோ let's get things started. Let's begin.
எப்போவுமே ரிவைஸ் பண்ணுறப்போ எண்ட் ஆஃப் த டாபிக் நான் என்னென்னலாம் படித்தேன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ இது நான் புதுசாக படிக்கிற டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கவும் ஞாபகம் வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ ஃபார் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் டு ரீகால் திங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கவே ரொம்ப ஹார்டாக இருக்கும், இல்லைனா நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களை நீங்களே கொஷின்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் பெட்டராக படிக்க முடியும். ஆக்டிவ் ரீகால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னோட 30 minutes ஓவர். ஸோ ஃபார் வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ்ஸ் அண்ட் நாட் ப்ரிமிட்டிவ்ஸ் டேட்டா டைப்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன். டைம் வந்து இப்போது 1:15 ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு நான் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் என்னோடய சிஸ்டர் தான் பண்ணிகிட்ருக்கா, தங்கச்சி. அதனால் அவளுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு தான் நான் திரும்பியும் வருவேன். ஸோ அரவுண்ட் 3 o'clock ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யா, இன்கேஸ் அந்த குக்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து டேட்டா கன்வர்ஷன்ஸ் தான் பார்க்கணும். பட் as I said, I'm going to take my lunch break. அண்ட் நோட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு எங்கேருந்து எடுத்தோம் மறந்து போச்சு. ஸோ யா, நம்ம வந்துட்டு டேட்டா வேரியபிள்ஸ் டைப்ஸ் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்துட்டு கான்செப்ட்ஸ் புரிஞ்சு படித்தது. அண்ட் அதுக்கப்புறமா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் ரொம்ப பேசிக்ஸாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் ஆக்சுவலி தேவையே கிடையாது, பட் ஸ்டில் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் இந்த வேல்யூஸ்லாம். இன்டர்வியூ ஜாபுக்கெலாம் அந்த மாதிரிலாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் மேபி தியரிட்டிக்கலாக படிக்கிறோம், எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோன்னா இதெல்லாம் தேவை. பட் எனிவேஸ் இந்த டேபிள் நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அண்ட் யா, நான் ப்ரிமிட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. ரன்னிங் நோட்ஸும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். மீன்வைல் இது வந்துட்டு என்னோடய தங்கச்சி பெயிண்ட் பண்ணால் இது. ஸோ இந்த பெயிண்டிங் வந்துட்டு பண்ண வீடியோவும் நான் வந்துட்டு என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லலாம் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் பெயிண்டிங்லலாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ யா, அண்ட் அப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்துட்டு நான் ரீசெண்டாக ஷாப்பிங் போனப்போ ஆக்சுவலி இது டேபிள்லாம் வந்து வச்சு, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் எந்த ட்ரைபாடும் வாங்கிலாம் நான் யூஸ் பண்ணதே இல்லையா. சரி, இது ஜஸ்ட் 100 rupeesன்னு சொன்னாங்க. அவங்க வச்சுருக்கும் போது இது நல்லா ஸ்டர்டியாக ஒட்டி இருந்தது அவங்க வச்சுருந்த டேபிளில். பட் ஆனால் இது எனக்கு ஒட்டவே மாட்டேங்குது. ஸோ அதனால் இது யாருமே வந்துட்டு பார்த்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. மேபி பீஸ் என்னோடது இதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இது வந்துட்டு நீங்கள் யாராச்சும் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க மக்களே, வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு சமோசா சாட் மசாலா தான் அவள் பண்ணியிருந்தா. நான் போயிட்டு இந்த புதினா சட்னி மட்டும்தான் அரைச்சேன். அண்ட் கூடவே வந்துட்டு ஆனியன், அப்புறம் ஓமப்பொடி, சம்சா, அப்புறம் பானிபூரி, இந்த பூரியும் வீட்டில் தான் செஞ்சோம். அப்புறம் இந்த மசாலா தான் ஃபுல்லாக அவள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. சாட் செய்கிறதுனால லைக் சாட் மசாலா இருந்தால் லைக் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து டேமரின் சாஸ் பண்ணியிருந்தா. இந்த டேமரின் சாஸ் எப்போவுமே நாங்கள் ஸ்டாக்கில் வச்சுப்போம். பிகாஸ் எதுவும் இல்லைன்னா கூட அது மற்றதுலலாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பிரியா தான் எனக்கு வந்து பிளேட்டை பண்ணி கொடுக்க போகிறா. ஃபர்ஸ்ட் வந்து சமோசா போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மசாலா 4-5 கரண்டி போட்டுட்டா. ஸோ இது லேயராக வச்சு தான் வந்து எனக்கு கொடுத்தா. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த புதினா சட்னி ஊற்றிட்டு அப்புறம் டேமரின் சாஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். டேமரின் சாஸ் வந்து இதில் இனிப்பும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பானிபூரி வந்துட்டு 2-3 உடச்சி போட்டாச்சு. அகெயின் திரும்பியும் மசாலா போட்டு லைக் இது நம்மளோட விஷ் தான், எப்படி வந்துட்டு லேயர் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் ஓமப்பொடிலாம் போட்டுட்டு கடைசியாக மிஞ்சின மாவில் இந்த மாதிரி டம்ப்ளிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா. நான் அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அது ஃபுல்லாக மாவாக இருந்தனால எனக்கு வந்து பெருசாக அது இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் சமோசா சாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே இருக்க ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடுமா?
என்னதான் வந்து அந்த டம்ப்ளிங் ஒரு மாதிரி சொதப்புனாலும், அந்த பர்ட்டிகுலர்லி நான் அந்த சமோசா சாட் எடுத்து வாயில வைக்கும்போது 6 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் என் வாய்க்குள்ள தெரிஞ்சது. இனிப்பு, காரம், புளிப்பு அப்படி சொல்லிட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. இவ வந்து மெட்ராஸ் சமையல் பார்த்து தான் அந்த மசாலா சொன்னல அதெல்லாம் செஞ்சா. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு ரெடிமேடா தான் பண்ணியிருந்தோம். சீரியஸாவே வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டிஷ்ஷை பார்த்து பயங்கரமா டெம்ப்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்களும் வந்துட்டு மெட்ராஸ் சமையல் பார்த்து செஞ்சு பாருங்க. சூப்பர்பா இருந்தது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் மை லஞ்ச். ஹே காய்ஸ், ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூஸ்வலி எப்போவுமே மத்தியானம்லாம் நான் நேப் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எனக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் நான் போயிட்டேன். என்னால் பெருசாக அதுக்கப்புறமா vlog கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த vlog அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஸ்டடி vlogs நான் வந்து ஃபில்ம் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பேசுகிறதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until then stay tuned with கதைப்போமா. Bye.